கழுத்தை வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும் போது இது வந்து பெயின் வந்து இந்த நெக்கில் நெர்வ்லேருந்து தான் வருதா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு 3 சிம்பிள் டெஸ்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து முதுகு ஃபுல்லாக சென்டர் முதுகில் ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி வருது அப்படின்னா அது கழுத்து நரம்பு வலி. ஸோ இது சிம்பிளான 4 விஷயங்கள் ஒரு ஓபிடியில் ஒரு டாக்டராகவும் கண்டுபிடிக்கலாம். இது பேசிக்காக ஒரு பப்ளிக் அவேர்னஸ்க்காகவும் இதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி அபோவ் 50-60 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 80% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு வந்து எம்ஆர்ஐயில் அப்போ நிறைய பிரச்சனை இருக்கிற மாதிரி ஃபைண்டிங்ஸ் இருக்கும். ஆனால் பேஷண்ட்டுக்கு ஒன்றுமே இருக்காது. ஸோ ப்ராப்ளம் என்னென்னா நிறைய பேர் வந்து அதில் கோபமும் படுறாங்க. என்ன டாக்டர் இந்த எம்ஆர்ஐ பார்த்துட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு. ஸோ எம்ஆர்ஐ பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் இருக்குது, இதுக்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு கேட்டால் எம்ஆர்ஐக்கு ட்ரீட்மெண்ட். இந்த நெக் பெயினை பொறுத்த வரைக்கும் சர்ஜிக்கலி அப்படி அப்படின்னா உடனே எல்லாருக்கும் பயங்கர பயம். பட் என்ன விஷயம்னா சர்ஜரி வந்து நெக்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஆப்ஷனாக தான் ஒரு டாக்டர் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நியூரோ மைக்ரோஸ்கோப்பு, அதை தாண்டி இருக்கக்கூடிய ஸ்மால் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, எலக்ட்ரிக்கல் டைமண்ட் பர்ரு, இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அட்வான்ஸ் மூலம் எந்த ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக வந்து நிரந்தரமாக சரி செய்ய வகையில் இன்றைக்கி மெடிக்கல் ஃபீல்டு அட்வான்ஸ்மெண்ட்டாக தான் இருக்குது. மூட நம்பிக்கைகளை நிறையா நம்ப வேண்டாம். எல்லா கழுத்து வலிக்கும் பயப்பட வேண்டாம். நரம்பு பாதித்து ரொம்ப சிவியராக இருந்தால் ஆப்ரேஷன் பயந்துக்கிட்டு வீட்டில் படுத்து அவஸ்தைப்பட வேண்டாம். ஆர்த்தோடெம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே வந்துட்டு காமனாக இந்த ப்ராப்ளம் வந்துருக்கும். இந்த நெக் பெயின் வந்துட்டு வலிக்குது, சில பேர் வந்துட்டு அந்த வலி கை வரையும் போகுது அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம நிறைய டைம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருப்போம். அது எதனால் வருது, அதுக்கான ப்ராசஸ் என்ன, அதுக்கு எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்காக இன்றைக்கி நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்டான சின்னதுரை சார் தான் இருக்காரு. அவர் நம்ம வெல்கம் பண்ணிடுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா சார். இப்போ கேட்டகரி அப்படின்னா இப்போ நிறைய கேட்டகரி இருக்குது. இப்போ சில பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பேர் பண்ணுற மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்துட்டு சடனாக இன்றைக்கி தான் வந்திருக்கும், சில பேர் ரொம்ப ப்ரொலாங்காக இருக்குது, ஓகே பார்த்துக்கலாம்னு வீட்டிலேயே ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது இந்த பெயின் வச்சு நம்ம கேட்டகரின்னு பிரித்தா எப்படி பிரிக்கலாம் சார்? இது கண்டிப்பாக வந்து இந்த சர்விக்கல் கழுத்து வலியாக கேட்டகரியாக நம்ம பிரிக்கிறது ரொம்ப அவசியம். அதில் வந்து இந்த கழுத்தில் வலி வருது, ஸ்டிஃப்னஸ் இருக்குது, மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக பண்ண முடியல, ஆனால் ஒரு மைல்டான டல் ஏக்கிங் பெயின் இருக்குது. அந்த பெயின் வந்து கழுத்து மட்டும் இல்லாமல் அப்பர் பேக்கு, லைட்டாக ஷோல்டர்ஸு, அதை தாண்டி கைக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி மைல்டாக இருக்கிற ஸ்டிஃப்னஸ்ஸு, பெயின், டல் ஏக்கு, பியரபிள், இதெல்லாம் வந்து அன்காம்ப்ளிகேட்டட் கேட்டகரி. அதே சமயத்தில் ஒருத்தருக்கு நெக் பெயின் வருது ஆனால் கைக்கு பரவுது, ரேடியேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இம்மீடியட்டாக போய் ஒரு ஆர்த்தோ டாக்டரை கண்டிப்பாக மீட் பண்ணணும். இது வந்து ரேடிகுலர் கேட்டகரி. அடுத்தது முக்கியமாக நான் சொன்ன வந்தது வந்து மைலோபதி கேட்டகரி. மைலோபதி கேட்டகரிகள் என்ன ஆகும்னா, கழுத்தில் வலி இருக்கும் ஆனால் நடை தடுமாறு, வாக்கிங் போக முடியாது. வாக்கிங்கே அவங்க பார்த்து சொல்லுவாங்க, என்னடா தடுமாறி நடக்கிற, ஒரு மாதிரி தடுமாறி நடக்கிற, ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக நடக்க மாட்டேன் அப்படின்னு பார்க்குறவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு லெக்கில் பெயின் இருக்காது, அவங்க லெக்கில் பெயின் இருக்காது, ஆனால் வந்துட்டு கொஞ்சம் மசில் வீக் ஆகும். கையில் வந்து பெயின் ரேடியேட் ஆகாது, ஆனால் கால்களில் மசில்ஸ் வீக் ஆகும். அதனால் அவங்க நடை வந்து கேட் மாறும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கேட்டகரி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ரேடிகுலோபதியை விட ரொம்ப டேஞ்சரு மைலோபதி தான். ஸோ அதனால் அந்த மாதிரி கேட்டகரியாக பிரித்து யாருக்கு வந்து கையிலேருந்து வலி கைக்கு, கழுத்துலேருந்து வலி கைக்கு பரவுதோ அவங்களும், யார் வந்து பேலன்ஸ் இல்லாமல் நடக்கிறாங்களோ இல்லை வந்து காலில் வந்துட்டு ஸ்லிப்பர் வந்து ஹோல்டு பண்ண முடியலையோ அவங்க உடனடியாக போய் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி நரம்பு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற அர்த்தம். ஓகே சார். வேறு ஏதாவது கிளினிக்கல் டெஸ்ட் இருக்கா சார் இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு? ஈஸியாக சிம்பிளாக வந்து இதை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பேசிக்காக வந்து எப்பயுமே வந்து இந்த நெக் பெயின், ஷோல்டர் பெயின், இது ரெண்டுத்துக்கும் சண்டை. கோழியிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததான்றது. ஸோ நிறைய பேர் வந்து ஓபிடியில் ஷோல்டர் பெயின் வருவாங்க. நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம்னா ஷோல்டர் நார்மலாக இருக்கும், காஸ் ஆஃப் பெயின் வந்து நெக்கில் இருக்கும். அதே தான் ரிவர்ஸ், நெக் பெயின் வருவாங்க, ஷோல்டர் ப்ராப்ளமாக இருக்கும். பட் கம்பைண்டாக இருக்கிறது காமன் தான். ஸோ அதனால் வந்துட்டு கழுத்தை வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும் போது இது வந்து பெயின் வந்து இந்த நெக்கில் நெர்வ்லேருந்து தான் வருதா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு 3 சிம்பிள் டெஸ்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஸ்வர்லிங் டெஸ்ட். சாதாரணமாக நீங்கள் வந்துட்டு உட்காந்துட்டு எல்லாம் மேலே அண்ணாந்து பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா அதுதான் நேச்சுரல் கர்வேச்சர். ஸோ லார்டோட்டிக் கவுன்ஸ் இல்லையா, மேலே அண்ணாந்து பார்க்கும்போது பெயின் வருது,
அப்படின்னா வந்துட்டு அது வந்து ஃப்ரம் த நெக். சரியா? ஃப்ரம் த நெக்கு. ரெண்டாவது இப்படி அண்ணாந்து பார்க்கும்போது எந்த சைடு வலி வருதோ அந்த சைடு நீங்கள் டேர்ன் பண்ணுறீங்க அண்டு ஸ்லைட்டாக டில்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பெயின் அக்ரவேட் ஆகுது அப்படின்னா அதுவும் நர்வ் ப்ராப்ளம் ஃப்ரம் த நெக். இது பேர் ஸ்பர்லிங் டெஸ்ட்டு. இது நீங்களாக பண்ணுறத விட அவர் ஆர்த்தோபெடிஷியன் ப்ராப்பராக பண்ணுவார். அதை தாண்டி ஆக்சியல் கம்ப்ரெஷன் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, டிஸ்ட்ராக்ஷன் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த கழுத்தை வந்து நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறதுனா பெயின் அதிகமாகும், டிஸ்ட்ராக்ட் பண்ணால் பெயின் கம்மியாகும். அது சர்ஜன் பண்ணுவார். அப்படி பண்ணும்போது அது அதிகமாகுது கம்மியாகுதுன்னா அது நெக்கிலேருந்து வருது. மூணாவது கிராஸ்டு அப்டக்ஷன் ரிலீஃப் டெஸ்ட்டு. இப்போ கை ரெண்டையும் இப்படி தூக்குறோம். இப்படி தூக்கும் போது நமக்கு தோள்பட்டை மூவ் ஆகுது. இப்படி மூவ் ஆகும்போது என்ன ஆகணும், பெயின் வந்து வருது அப்படின்னா ஷோல்டர் பெயின். இப்போ நான் கையை தூக்குறேன் வலிக்குது அப்படின்னா ஷோல்டரை மூவ் பண்ணுறேன், அப்போ பெயின் வருதுன்னா ஷோல்டர்லேருந்து வருது. ஆனால் பெயின் வரல எனக்கு. அப்போ தூக்கி இப்படி வந்து கொண்டு போய் இப்படி மேலே வைக்கிறேன். இப்படி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு பெயின் குறைஞ்சிருச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த ஹேண்டோட லோடு குறைஞ்சதால இந்த நெக்கு வந்து நர்வ் கொஞ்சம் இரிட்டேஷன் கம்மியாகி பெயின் குறையுது. அப்போ கிராஸ்டு அப்டக்ஷன் ரிலீஃப் டெஸ்ட் இப்படி பண்ணி கை தூக்கி மேலே வச்சா எனக்கு வலி கம்மியாக இருக்குது டாக்டர் அப்படின்னா அதுவும் கழுத்து வலி. ரெண்டாவது முக்கியமான ஒன்று இருக்குது. நீங்கள் அண்ணாந்து பார்க்கும்போது ஒரு பின் முதுகில் ஒரு டக்குன்னு ஒரு ஷாக் அடித்த மாதிரி இங்கேருந்து பின் வரையும் ஒரு ஷாக் அடித்த மாதிரி ஒரு சென்சேஷன் போகும். லெகர்மெட்டிஸ் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜக்குன்னு அண்ணாந்து பார்க்குறீங்க முதுகு ஃபுல்லாக சென்டர் முதுகில் ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி வருது அப்படின்னா அது கழுத்து நரம்பு வலி. ஸோ இது சிம்பிளான 4 விஷயங்கள் ஒரு ஓபிடியில் ஒரு டாக்டராகவும் கண்டுபிடிக்கலாம். இது பேசிக்காக ஒரு பப்ளிக் அவேர்னஸ்க்காகவும் இதை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக. ஸோ எப்பயுமே வந்து இந்த கழுத்து வலி வருது சாதாரண வலியா நரம்பு வலியா அப்படிங்கிறதுக்கு இந்த 4 விஷயங்கள் நீ பண்ணி பார்த்து ஏதாவது பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா உடனடியாக போய் சரி பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க எப்படி வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த எதுக்குமே வந்துட்டு ஒரு டேஞ்சர் சைன் அப்படின்னு ஒரு அலாரமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கும். அந்த ரெட் ஃப்ளாக் அந்த அலாரமிங் வந்து எப்படி இருக்கும் சார்? நீங்கள் மருத்துவத்துறையிலும் இல்லை, ஹெல்த் ப்ராப்ளத்தில் எல்லாத்துக்குமே வந்து மைல்டு மாடரேட் சிவியர் அப்படிங்கிற மாதிரி இந்த கழுத்து வலி வரும்போது நமக்கு எது வந்து ரொம்ப உடனடியாக வந்து பயப்பட வேண்டிய வலி, பயப்படக்கூடாத வலி. ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்காங்கன்னா டிஸ்க் ப்ராப்ளம் வந்துருச்சு, ஐயோ எனக்கு டிஸ்க் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்ற ஒரு நிறைய விஷயங்களை வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது சர்வைக்கல் ஸ்பாண்டைலோசிஸ்ன்னு எக்ஸ்ரே எடுத்துருப்பாங்க, ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க, எனக்கு ஸ்பாண்டைலோசிஸ் வந்துருச்சு. எங்கே போனாலும் ஸ்பாண்டைலோசிஸ் வந்துருச்சு டாக்டர், எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அதையே சொல்லுவாங்க. இது டிஸ்க் ப்ராப்ளம் தான், எனக்கு டிஸ்க் போயிடுச்சு. ஸோ அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு பெரிய கேன்சர் வியாதியோ எதுவோ கிடையாது, இது நார்மலாக நடக்கக்கூடியது தான். இது வந்து சிம்பிளாக சரி பண்ணக்கூடியது தான். எப்போ வந்து அது டேஞ்சர்னால் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு நெக் பெயின் இருக்குது, அவங்களுக்கு வந்து கைகளில் மறுத்து போகுது, இல்லை பொருள் பிடிமானம் கம்மியாகுது அப்படின்னா அது ஃபஸ்ட்டு டேஞ்சர் சைன். ரெண்டாவது கை விரல் நுனிகளில் மறுத்து போகுது அப்படின்னா இது அடுத்த ஒரு டேஞ்சர் சைன். மூணாவது அவங்களால இரவு தூங்கிட்டு இருக்காங்க, டக்குன்னு அந்த தூக்கம் வந்து இந்த வலியால் டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாங்க, நாக்டர்னல் அவேக்கனிங், திடீர்னு தூக்கமே கெடுக்கிற அளவுக்கு இருக்குது, அது ஒரு டேஞ்சர் சைன். நாலாவது கழுத்து வலி இருக்குது, அவங்களால ப்ராப்பராக நடக்க முடியல, பேலன்ஸ் இல்லை அப்படின்னா அது ஒரு டேஞ்சர் சைன். ஐந்தாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு கழுத்து வலி இருக்குது, நடக்கிறாங்க, திடீர்னு ஸ்லிப்பர் லூஸ் ஆகிடுது, அது ஒரு அராது சைன். இன்னொருத்தங்க கழுத்து வலி இருக்குது, நடக்கிறாங்க, தடுமாறி அடிக்கடி விழுறாங்க, அது ஒரு டேஞ்சர் சைன். அதை விட முக்கியமான டேஞ்சர் சைன் என்னென்னா ஒருத்தங்க நடக்கிறாங்க, கழுத்து வலி இருக்குது, ஆனால் அவங்களுக்கு யூரினோ மோஷனோ ப்ராப்ளம் இருக்குது. ப்ராப்ளம் இருக்குனாலே அது ஒரு டேஞ்சர் சைன் தான். ஆட்டோமேட்டிக்காக வருதுன்னா முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான். அது வந்து கண்ட்ரோலை இழந்துருச்சு அப்படின்னா அதை சர்ஜரி பண்ணி அதை ரெக்கவர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பாசிபிளான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதனால் இதெல்லாம் தான் வந்து ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் ஆஃப் த நெக் பெயின். இந்த மாதிரி எந்த காரணங்கள், அதே மாதிரி கால்களில் மறுத்து போகுது, விருத்து போகுது, இல்லை நைட்டு தூக்கம் கெடுது, இந்த மாதிரி சென்சரி மோட்டார் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் இதெல்லாம் ரெட் ஃப்ளாக் டேஞ்சர் சைன். நீங்கள் இமீடியட்டாக வந்து அது ஆல்ரெடி ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே சரி, இப்போ நம்ம டயக்னோசிஸ் மெத்தட்க்கு வந்தால் சில பேர் வந்துட்டு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, சில பேர் வந்துட்டு எம்ஆர்ஐ பண்ணுங்கள், ஸ்கேன், எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ப்ராப்ளம்க்கு நம்ம என்னென்ன மாதிரியான டெஸ்ட்ஸ் எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணலாம் சார்? யூஸ்வலாக வந்து இந்த நெக் பெயின் வரும்போது கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் தான் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்பர்லிங் டெஸ்ட், கிராஸ் அப்டக்ஷன் ரிலீஸ் டெஸ்ட், ஆக்சியல் கம்ப்ரெஷன் டிஸ்ட்ராக்ஷன் டெஸ்ட், லெக்ரமெட்டி சைன், இதெல்லாம் ஏதாவது பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா
அதுக்கப்புறமா நம்ம நியூரலாஜிக்கல் எக்ஸாமினேஷன் ஒன்று பண்ணுவோம். நரம்புகளை செக் பண்ணுவோம். அதாவது C5 CFD அதாவது மோட்டார், சென்சரி அண்டு ரிஃப்ளெக்ஸ். இதுலேயும் பாசிட்டிவ் ஃபைண்டிங் வருது அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேசிக் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். அதில் வந்து அப்நார்மல் சைன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம தேவைப்பட்டால் போனுடைய ப்ராப்ளத்தால் தான் வருது அப்படின்னா அது வந்து போனில் வந்து இருந்து வரக்கூடிய பிரச்சனை தான் 80% இருக்கும். ஸோ அது வந்து ஃபுல் டீட்டெயிலிங்காக நம்ம சிடி ஸ்கேன் எடுக்கலாம். இல்லை அது வந்து உள்ளே இருக்கிற டிஸ்க்லேயோ நரம்புலையோ வருது அப்படின்னா MRI ஸ்கேன் எடுக்கலாம். இதை தாண்டி பர்டிகுலர் நர்வஸ் படிக்கிறதுக்காக நம்ம நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி அண்ட் எலக்ட்ரோமயோகிராஃபி அப்படின்னு சொல்லி எல்லா விதமான இன்வெஸ்டிகேஷன்ஸும் நமக்கு பேஸ்ட் ஆன் த சிவியாரிட்டி ஆஃப் த டிசீஸு அண்ட் பேஷண்ட் ரெக்குயர்மெண்ட் இருந்தால் அந்த மாதிரி டிசீஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலம் கிளினிக்கல் அண்டு ரேடியாலஜிக்கல் இது ரெண்டும் ஒத்து போகணும். அப்போ தான் அந்த பேஷண்ட்டுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். நிறைய பேர் இந்த தவறும் செய்கிறாங்க. ஒரு ஸ்கேன் அனுப்பிட்டுறாங்க, ஒரு சிடி ஸ்கேனோ ஒரு MRI ஸ்கேனோ அனுப்பிட்டு இதுக்கு சர்ஜரியா இது என்ன ட்ரீட்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ ஒரு யங் ஏஜ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 30% ஆஃப் த பீப்புளில் நிறையா வந்து MRIயில் பாசிட்டிவ் ஃபைண்டிங் இருக்கும். அவங்க அப்போனா பேஷண்ட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி அபோவ் 50-60 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 80% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு வந்து MRIயில் அப்போ நிறைய பிரச்சனை இருக்கிற மாதிரி ஃபைண்டிங்ஸ் இருக்கும். ஆனால் பேஷண்ட்டுக்கு ஒன்றுமே இருக்காது. ஸோ ப்ராப்ளம் என்னென்னா நிறைய பேர் வந்து அதில் கோபமும் படுறாங்க. என்ன டாக்டர் இந்த MRI பார்த்துட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு. ஏதாவது இருந்தால் தானே சொல்கிறது. அப்படி இல்லைம்மா, இது வந்து ட்ரீட்மெண்ட் இஸ் ஃபார் த பேஷண்ட், நாட் ஃபார் த ஸ்கேன். ஸ்கேனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதில்ல. அதனால் வந்து உண்மையிலே பிரச்சனை இருக்கிற பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டு. இந்த அவேர்னஸ் வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இது வந்து சமுதாயத்தில் ஸ்கேன் இப்போ நீங்கள் டாக்டர் சொல்கிறத விட ஸ்கேனை தான் நம்புவாங்க. இல்லை நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன், நீங்கள் ஸ்கேனில் இப்படி போட்டுருக்கு ChatGPTல போட்டு எனக்கு இது மாதிரி வந்திருக்கு, வாட் இஸ் த காஸ், வாட் இஸ் டெக்னாலஜியோடைய இன்னொரு ப்ராப்ளமும் அதுதான். ஸோ MRI பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் இருக்குது, இதுக்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட்னு கேட்டால் MRIக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. நோ ட்ரீட்மெண்ட் ஃபார் ஸ்கேன், ஒன்லி ஃபார் த பேஷண்ட். நம்ம கிளினிக்கில் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதை கூட இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம், அதுக்கு இதுக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. அப்படி நம்ம ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் அது சரியாகும், இல்லைனா சரியே ஆகாது. ஸோ அதனால் அந்த ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணுறது, MRI பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இப்படின்ற எந்த தவறும் யாரும் பண்ணாதீங்க. அதை நம்பாதீங்க, அது எல்லாமே போலி. ஓகே. ஸோ ட்ரீட்மெண்ட்னு வரும்போது இப்போ நம்ம வீட்டு வைத்தியத்துலேருந்து ஆரம்பித்தா ஒரு ஐஸ் பேக் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஹீட் ஒத்தனை கொடுக்கலாம், இல்லை ஒரு 2 நாளைக்கு வந்துட்டு மெடிக்கலில் வந்துட்டு மருந்து வாங்கி போடலாம் அப்படின்ற ட்ரீட்மெண்ட்டில் ஆரம்பித்து இது டிஃபிகல்ட்டாக நீங்கள் சொல்கிறத பார்த்தா சர்ஜரி வரையுமே வந்துட்டு போகுது. ஸோ என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு சார்? நெக் பெயின் ட்ரீட்மெண்ட். இப்போ சாதாரண வழியை நான் சொன்ன மாதிரி மசில் பெயின், போன் பெயின், லிகமெண்ட் பெயின், இல்லை ஜாயிண்ட் பெயின், இல்லை ஓவர் ஸ்ட்ரெயின் பெயின், இல்லை மஸ்குலோஸ்கெலிட்டல் பெயின்றதை வர தாண்டி நமக்கு வந்து ரிப்பீட்டட் ஓவர் யூஸ் இன்ஜுரிஸ், அந்த வந்து RSIன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி வந்து மெக்கானிக்கல் பெயின், இது எல்லாமே வந்துட்டு நம்ம சொல்கிற மாதிரி சிம்பிள் ரெஸ்ட்டு, ஐஸ் பேக்ஸு, இல்லை 1 or 2 days மெடிசன்ஸ், அதெல்லாம் தானாக சரியாக போயிடும். அதுக்கு பெரிய வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. டாக்டரே நீங்கள் பார்த்தாலும் டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஃபிசியோ பண்ணுங்கள், கொஞ்சம் டயட்டை மாற்றுங்க, லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க, போஸ்டரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை தாண்டி நமக்கு நர்வ் ரிலேட்டட் பெயின் வருது, கிளினிக்கலாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், ஆனால் வந்து நரம்புகளில் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி மாடாலிட்டிஸ், குறிப்பாக IFT, லேசர், ட்ராக்ஷன், இந்த 3 மெத்தடாலஜியில் கொடுத்துட்டு மெடிசன்ஸ் கொடுத்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்து அது மசில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலம் உள்ளே இருக்கிற ப்ரெஷரை குறைச்சி அவங்க நார்மல் லைஃபுக்கு வந்துடுவாங்க. ரொம்ப சிவியராக நெக்கு வந்து மசில்ஸ் மொபிலைஸே பண்ண முடியல ஃபிசியோதெரப்பியில் அப்படின்னா அந்த சர்விக்கல் ட்ரிகர் பாயிண்ட்ஸ் அதை வந்து லோக்கலாக வந்து பெயின்லெஸ்ஸாக கொஞ்சம் இன்ஜெக்ஷன்ஸ் வழியாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த மூமெண்ட்டை கொண்டு வந்து அப்புறமா திருப்பி வந்து நம்ம அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மூலம் மறுபடியும் அவங்க நார்மல் லைஃபுக்கு வர முடியும். எப்போ நரம்புகள் பாதிக்கப்பட்டு விட்டதோ, எப்போ வந்து கை காலில் மறுத்து போச்சு, பிடிமானம் இல்லை, வீக்னஸ் ஆகிடுச்சு, இல்லை வந்துட்டு தூக்கம் கெடுது, எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, அதேமாரி காலில் வந்துட்டு மறுத்து போகுது, கால் நடை தடுமாறுது, அதே மாதிரி நமக்கு வந்துட்டு கிளினிக்கலாக பார்க்கும்போது பவுல் பிளட் சிம்டம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு அப்படின்னா அது வந்து சர்ஜிக்கலாக போகும். சிங்கிள் லெவல் ப்ராப்ளம் அப்படின்னா அது வந்து ACDFன்னு சொல்லுவோம், ஆன்டீரியர் சர்விக்கல் டிஸ்கெக்டமி அண்ட் டிஃப்யூஷன், டே கேர் ப்ரொசீஜர் மாதிரி காலையில் பண்ணிவிட்டு ஈவினிங் வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு மைனர் சர்ஜரி தான், ஒரு கீகோல் சர்ஜரி. ஹேண்ட் டிசெக்ஷன் மூலம் போயிட்டு அந்த டேமேஜ் ஆன டிஸ்கை எடுத்துகிட்டு அங்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நர்வ் ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் டிஸ்க் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துடுவோம்.
ஸோ இது காலையில் பண்ணால் ஈவினிங்கே வீட்டுக்கு போகலாம். உடனே இமீடியட்டாக சர்ஜரி முடிஞ்ச உடனே அந்த பிரச்சனை சரியாயிடும். ஸ்டிச் மாதிரி எதுவும் வெளியே வராது. அந்த ரெக்கவரி அப்படின்னு பார்க்கும்போது யூஸ்வலாக ஒரு ஸ்பெயின் சிம்டம்லாம் உடனே குறைஞ்சிரும். அதை தாண்டி அந்த வீக்னஸ்ஸு நம்னஸ்ஸு இதெல்லாம் டே பை டே குறைஞ்சிரும். ஒரு 3 வீக்ஸ் 6 வீக்ஸில் நார்மல் லைஃப்க்கு வந்துடுவாங்க. மல்டி லெவல் டிஸ்கில் வருது அப்படின்னா பின்பக்கமாக போய் ஆகணும். 2 லெவல் வரைக்கும் முன்பக்கமாக போய் கீ ஹோலில் பண்ண முடியும். ஒரு மல்டி லெவல் வரும்போது பின்பக்கம் போயிட்டு லேமினெக்டமி இல்லை வந்து ஃபேசடெக்டமி இல்லைனா வந்து மல்டி லெவலாக வந்து இந்த ஸ்டெபிலிட்டியே இல்லை, மிஸ் ஆகி அங்கங்கே போன் விலகிடுச்சு அப்படின்னா அந்த பெடிக்கல் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்க்ரூ வச்சு பிளேட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அதை சரி பண்ண வேண்டிய அவசியம் வரலாம். அதுக்கு வெறும் போஸ்டீரியர் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் டீகம்ப்ரெஷன் அப்படிங்கிற சர்ஜரி. ஸோ சர்ஜிக்கல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் கடைசி கட்டத்தில் கம்ப்ளீட்டாக பேரலைஸ் ஆகி படுத்திருந்தாலும் பண்ண முடியும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் கையும் வரல, காலும் வரல, யூரினும் இல்லை, எதுவுமே இல்லை டாக்டர், இவனுக்கு எது சர்ஜரி பண்ணி சரியாகுமா அப்படின்னா அது அடிபடாத வந்திருந்தால் கண்டிப்பாக வந்து சர்ஜரி பண்ணுறதால ஸ்லோவாக ரெக்கவர் ஆகிடுவாங்க. பட் அடிபட்டு வர்றவங்களுக்கு இது சரியாகுமான்னு ஆகாது. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ போஸ்ட் ட்ரமேட்டிக் பேரலைசிஸ், அதாவது அடிபட்டு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆகி பேரலைசிஸ் போனவங்களுக்கு சர்ஜரி பண்ணுறது எதுக்காகனா அந்த எலும்பெல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணினா வீல் சேர் மொபிலைசேஷனும் நர்சிங் கேர், பெட் கேர், பேக் கேர், பவல் கேர், பிளாடர் கேர் அண்ட் ஓவராலாக நீங்கள் அவங்களுக்கு கேர் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் அந்த சர்ஜரி. ரெண்டாவது, அடிபடாத காரணத்தால் உங்களுக்கு பேரலைசிஸே போனால் கூட சர்ஜரி பண்ணால் நீங்கள் நார்மல் ஆகிடுவீங்க. சரியா? மற்றபடி இந்த நெக் பெயினை பொறுத்த வரைக்கும் சர்ஜிக்கலு அப்படின்னு உடனே எல்லாருக்கும் பயங்கர பயம். பட் என்ன விஷயம்னா சர்ஜரி வந்து நெக்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஆப்ஷனாக தான் ஒரு டாக்டர் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதுவும் அந்த ஸ்வைன் டாக்டர் எதற்காக பண்ணுறோம் அப்படிங்கிற காரணத்தையும் எப்படி பண்ண போகிறன்ற காரணத்தையும் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட்ஸ், நியூரோ மைக்ரோஸ்கோப்பு, அதை தாண்டி இருக்கக்கூடிய ஸ்மால் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, எலக்ட்ரிக்கல் டைமண்ட் பர்ரு, இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அட்வான்ஸ் மூலம் எந்த ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக வந்து நிரந்தரமாக சரி செய்ய வகையில் இன்றைக்கி மெடிக்கல் ஃபீல்டு அட்வான்ஸ்மெண்ட்டாக தான் இருக்குது. அதனால் இது வரைக்கும் கழுத்து வலியை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூட நம்பிக்கைகளை நிறையா நம்ப வேண்டாம். எல்லா கழுத்து வலிக்கும் பயப்பட வேண்டாம். நரம்பு பாதித்து ரொம்ப சிவியராக இருந்தால் ஆப்ரேஷன்னு பயந்துக்கிட்டு வீட்டில் படுத்து அவஸ்தைப்பட வேண்டாம். சார் ரொம்ப நன்றி சார். ஒரு கழுத்து வலி அப்படிங்கிறது எப்படி வந்துட்டு நம்மளுக்கு வருது, அதோட அனட்டமிக் ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட காசஸ் என்ன, அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இன்னும் உங்களுக்கு மூட்டு சம்மந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்மளோட ஹாஸ்பிட்டல் ஆர்த்தோடர்மை வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு விசிட் பண்ணலாம். ஸோ நம்மளோட லொக்கேஷன் அண்ட் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளீஸ் டூ செக் இட் அவுட். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் தேனி.